செக்ஸ் இங்கே எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான். ஆனால் இந்த மானிட பிறவிகளுக்கு இந்த உலகத்தில் 10% பேர் தான் கண்ட்ரோலாகவே இருக்காங்க. ஆனால் இந்த மீதி இருக்கிற 90% பேர் இருக்காங்கல்ல, ஓப்பனாக சொல்லணும்னா எப்படான்னு அலையிறானுங்க. அப்படி அலையிற ஒருத்தனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ மச்சான், சொல்றா. என்னடா பண்ற? சும்மாடா இருக்கு. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல சரியான ஆண்டி மச்சான். மொத்த வேற லெவல்ல இருந்தா தெரியுமா? என்னடா கரெக்ட் பண்ணிட்டியா? மொத்த எங்கடா, அவன் புருஷங்காரன் கூடயே இருக்கிறான். அப்புறம் என்ன பண்ணு? அப்புறம் என்ன பண்றது, நான் மாட்டுக்கு பார்த்துட்டு வெறிக்க வீட்டுக்கு வந்துட்டேன். இதை சொல்லதான் போன் போட்டியா? இன்னும் கரெக்ட் பண்ண மாதிரி போன் போட்ட. போன வேடாதே, ஏதாவது சொல்ற போறேன். இவங்கிட்ட இதை சொல்லாமலே இருந்துக்கலாமோ? இப்படியே சிங்க பத்துறான். நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, பார்த்துக்கலாம் விடு. ஹலோ, சொல்லுங்கள் ப்ரோ. இது மாதிரி ஃபேஸ்புக்கில் உங்கள் நம்பர் பார்த்தேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. என்ன ஊர் நீங்கள்? நான் கடலூர் ப்ரோ, நீங்கள்? நான் சென்னை தான் ப்ரோ. சென்னையா? ஓகே ப்ரோ. நீங்கள் எங்கெல்லாம் ப்ரோ சர்வீஸ் பண்ணி தரீங்க? நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே 24x7 ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணி தான் இருக்கோம் ப்ரோ. ஓ அப்படிங்களா? எங்கே வேணாலும் மேடம் செட் பண்ணி தருவீங்களா? ஆமாம் ப்ரோ. உங்களுக்கு எது பக்கத்தில்? கடலூர் தானே? கடலூர்லேயே நான் செட் பண்ணி தந்துடவா? ஐயோ, கடலூர்லாம் வேணாம் ப்ரோ. எனக்கு அங்கே தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அது தேவையில்லாம் பிரச்சனை வந்துடும். நீங்கள் வேணால் விழுப்புரத்தில் செட் பண்ணி தரீங்களா? ஓகே ப்ரோ. விழுப்புரம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செட் பண்ணி தந்துடலாம். விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்ட் வருமா, பழைய பஸ் ஸ்டாண்ட் வருமா ப்ரோ? இதை கட் பண்ணிட்டா. ஹலோ. நான் தான் ப்ரோ. விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எப்போனா கால் பண்ணுங்கள், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ப்ரோ. உங்கள் பேர்? என் பேர் வினோத் ப்ரோ. உங்கள் பேர்? உத்தமன் ப்ரோ. உத்தமன் ப்ரோ.
ஹலோ சொல்லுங்கள். ஹலோ ப்ரோ, நான் தான் ப்ரோ உத்தமன் பேசுகிறேன். விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். கால் பண்ண சொன்னீங்களே. ஓகே ப்ரோ, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஹலோ, சொல்லுங்கள் ப்ரோ. நான் தான் ப்ரோ பேசுகிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை. இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. இன்னொரு கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் நான் கவனிச்சிட்டு வந்து நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன். ஹலோ ப்ரோ, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை. நீங்கள் ஜிபேயில் அமௌண்ட் அனுப்பினா மட்டும்தான் என்னால் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும் போல். ஐயோ ப்ரோ, என்கிட்ட கையில் தான் ப்ரோ கேஷ் இருக்குது, ஜிபேயில் இல்லையே. அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும் ப்ரோ? நீங்கள் எங்கேயா ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, நான் ட்ரை பண்ணுறேன். ஹலோ மச்சான், சொல்றா. ஜிபேயில் ஒரு 500 ரூபாய் இருந்தால் போட்டு விட முடியுமா? நானே பிச்சை எடுக்கிற நிலமையில இருக்கேன்டா டேய். நீ என்கிட்ட போய் காசு வைக்கிற போடா டேய், போட விடா. இல்லை, ஒருத்தவங்க வராங்க, அதான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை பரவாயில்ல. அண்ணா, இப்போது கையில் காசு இருக்குது, அக்கௌண்ட் அனுப்பிச்சி விட முடியுமா? இல்லைப்பா, அதெல்லாம் பண்ணுறதில்ல. அண்ணா, கையில் 500 ரூபாய் காசு வச்சுக்கிட்டு அக்கௌண்ட் அனுப்பிச்சி விட்றீங்களா? இல்லைப்பா, அதெல்லாம் பண்ணுறதில்ல. சரி ஓகே அண்ணா. ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை ப்ரோ. வேணா ஜிபேயில் ஒரு 500 ரூபாய் இருக்கும், அதை இப்போ தரேன். மீதியெல்லாம் நான் நேரில் தரேன் ப்ரோ, கோச்சிக்காதீங்க ப்ரோ. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ, நீங்கள் வேறு வந்து டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கீங்க. சி, சரி ஓகே, இருக்கிறத போட்டு விடுங்க. ஜிபே வேணாம், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன், அதில் போட்டு விட்டுட்டு கால் பண்ணுங்கள். சரி ஓகே ப்ரோ. ஹலோ, உங்களுக்கு 500 ரூபா போட்டு விட்டோம் ப்ரோ, பார்த்தீங்களா? சரி ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ப்ரோ.
இல்லை. நீங்கள் ஒரு ஆள் தான் கஸ்டமரா ப்ரோ? எனக்கு 1008 கஸ்டமர் இருக்கான் ப்ரோ. உங்கள் இஷ்டத்துக்குலாம் வந்துட்டு இருக்க முடியாது. வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ப்ரோ. கடலூருக்கு லாஸ்ட் பஸ் போறவங்களாம் ஏறிக்கலாம். கடலூருக்கு லாஸ்ட் பஸ் போறவங்களாம் ஏறிக்கலாம். நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. தயவு செய்து நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. தயவு செய்து நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சி. ப்ரோ உங்கள் ஃபோன் பண்ணி தரீங்களா? ஒரு கால் பண்ணி தரேன். ம். ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. ஹலோ, யார்? நான் தான் ப்ரோ உத்தமன் பேசுகிறேன். ஏன் ப்ரோ என் நம்பர் பிளாக் பண்ணிட்டீங்க? எங்கள் ஊர் கடைசி பஸ்ஸே போக போகுது ப்ரோ. 500 காசு கொடுத்தேன். நம்ம 5000 காசு கொடுத்தோம்னா சும்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க. ஃபோனை விடா புண்டை. உங்கள் இஷ்டமயத்துக்குலாம் வந்துட்டு இருக்க முடியாது. இஷ்டமாக இருந்தால் இரு, இல்லைன்னா கிளம்பி போடா. இல்லை ப்ரோ கோபப்படாதீங்க ப்ரோ. நான் வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ் ப்ரோ மறக்காமல் வந்துடுங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்தா நீ கேட்ட சிம் கார்டு. இந்த ஒரே ஒரு சிம் கார்டை வச்சு தான் மாதம் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க போகிறோம். அது எப்படி? இருக்கிற எல்லா சோஷியல் பேஜ்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக 24x7 ஹவர்ஸ் செக்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி போஸ்ட் பண்ணு. அப்படி பண்ணா இந்த உலகத்தில் ஹை கிளாஸு, மிடில் கிளாஸு, லோ கிளாஸுன்னு எல்லாத்தையும் பொதுவான ஒரு விஷயம்னா செக்ஸ் தான். அதை வச்சு தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறான்னா ஒருத்தன் கால் பண்ணுவான். அப்பந்தான் நம்ம டார்கெட். சரி ஓகே. நம்ம இப்போ அவனை ஏமாத்துறோன்னே வச்சுக்கோ. நம்ம ஐடி ப்ரூஃபு நம்ம நம்பர்லாம் அவன்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட மாட்டானா? அறிவு இருக்கிற எவனுமே போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான். அது எப்படி சோறா சொல்கிற? என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பான்? இந்த மாதிரி எனக்கு ஒருத்தன் மேட்ரு செட் பண்ணி தரேன்னு சொன்னான், அதனால நான் அவனுக்கு காசு அனுப்புனேன், ஆனால் அவன் எனக்கு மேட்ரே செட் பண்ணி தரல, என்னை ஏமாத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? திருடங்கையில் தேள் கொட்டின மாதிரி பொத்திட்டு இருப்பான். இன்னும் உனக்கு டவுட் இருந்தால் அந்த இடத்துல ஒன்றை வச்சு இமேஜினேஷன் பண்ணிப்பாரு. அப்போ தான் உனக்கு நல்லா புரியும்.
சரி ஓகே. இந்த உலகத்தில் முக்காவாசி இளைஞர்கள் இப்படி தான் போய் ஏமாறுறாங்க. ஏன் நண்பா, ஆக்க பொறுத்த நம்மளால் ஆற பொறுக்க முடியாதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.